ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ராகி இட்லி அண்ட் தோசை. ராகி இட்லிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். நல்லா கடையில் வாங்கின ராகி தான். நல்லா பார்த்து தரமாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. 1 டம்ளர் உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் இந்த ராகி, உளுந்து, அரிசி, வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஊற போட்ட அரிசி, கேழ்வரகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறிச்சு பாருங்க. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். கிரைண்டரில் போட்டு நல்லா லைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த இதில் கல் உப்பு போட்டு கலந்து வைக்க போகிறேன். கையை வச்சே கலந்து வச்சுருங்க. இது ஒரு 8 மணி நேரம் பிடிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது இந்த பாத்திரத்தில். இது ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நல்லா பொங்கி வரும். அப்போ ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு அரைச்சி 10 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பொங்கிட்டு பாருங்கள். நான் இன்னைக்கு இட்லி தான் ஊற்ற போகிறேன். தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்துச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. தோசையும் ஊற்றிட்டேன் பாருங்க. நல்லா வந்திருக்கு. நான் எடுத்துட்டு காமிக்கிறேன். நம்மளுடைய ராகி இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குங்க. நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்கு. காமிக்கிறேன். இப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க. அது மாதிரி தோசையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கு. நம்மளுடைய ராகி இட்லி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டெய்லி நம்ம போடுற இட்லி தோசையை விட இந்த ராகியில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.